ஏறக்குறைய 2 மணி நேரம் வந்து அந்த மலைக்கே போய் பாரி கூடையே வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி அந்த அளவுக்கு இந்த நாடகம் வந்து அவ்வளவு சிறப்பாக இருந்தது. நான் வந்து அந்த வள்ளியை வந்து முருகன் அந்த மரத்துக்கிட்டு விட்டு போவார், அது வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கப்புறம் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, படிக்கலை. ஆனால் இன்றைக்கி நாடகம்னு சொன்னோன்னே சரி படிக்கிறத விட விஷுவலாகவே பார்த்துடலாம் நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இப்போ பார்த்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது கற்பனை விட உண்மையிலே எவ்வளவு நிகழ்வுகள் இருந்திருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக இது பண்ணியிருக்காங்க. இதில் நடித்தவங்க, பாரியா நடித்தவங்க, கபிலா நடித்தவங்க, அப்புறம் அவர் அசிஸ்டண்ட்டு, அவர் இன்னும் எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த டெக்னீஷியன்ஸ் அது வந்து எல்லாருமே அவ்வளவு சிறப்பாக அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தொழில்நுட்பங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்குது. இதுக்கு அந்த பேக்ட்ராப்பு அதை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துக்கு நமக்கு விஞ்ஞான நுட்பத்தோடு ஏதோ பிரதமமாக எல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் கிராஃபிக்ஸில் பண்ணுறது. பட் இதில் சில லொக்கேஷன்கள் வந்தது பேக்ட்ராப்பில், அந்த டூயிட்டப்பெல்லாம் சில மரங்கள் அந்த லொக்கேஷன் அந்த காட்டுக்குள்ளே காமிச்சாங்க. அது அப்படியே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. அது வந்து ரொம்ப பார்க்குறது. அந்த அந்த மலையிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ரம்மியமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அது வந்து இந்த கதைக்கு பலமாக இந்த நாடகத்துக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி எல்லாரும் ஸ்ருதி சுத்தமாக தமிழ் பேசி, ஏன் ஸ்ருதி சுத்தமாக தமிழ் பேசின்னு சொல்கிறேன்னா எனக்கு அப்படி தூய தமிழ் பேச வராது. அதனால தான் அவங்கெல்லாம் பேசும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி நாடகத்துக்கு வந்து அதை தயாரித்தவங்க, அதை விட வந்து இந்த கதை வசனம் டைரக்ஷன் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா இந்த நாடகத்தினுடைய ஒட்டுமொத்த தீம் அப்படிங்கிறது வந்து அந்த கேரக்டரைசேஷன் சொல்லுவோமே, இந்த பாரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு டைலாக்ல உணர்ந்துருவாங்க. அதாவது கடல் வந்து எந்த அளவு பரப்பளவுன்னே சொல்ல முடியாது அப்படின்னா எங்கள் பாரியின் கருணையை விடவா அப்படின்னு சொல்லிட்டு அதான். ஸோ அந்த மாதிரி வசனங்கள் வந்து நிறைய இடத்துல எனக்கு அப்படியே அதெல்லாம் ரொம்ப அசந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது பண்டம் மாற்றிக்கிறது வர்த்தகம் அப்படிங்கிற இடத்துல டைலாக் பேசும்போது கூட தேவைக்கு பண்ணுறது வர்த்தகம், ஆனால் ஆதாயத்துக்கு பண்ணுறது தான் வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதே மாதிரி பாரி ஒரு இடத்துல சொல்லும்போது நீங்கள் ஆழப்பிறந்தவர்கள் அப்படின்போது நாங்கள் ஆழப்பிறந்தவர்கள் அல்ல, ஆழப்படுகிறவர்கள், ஆழப்பிறந்தவர்கள் இயற்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப்பாங்க. இப்படி நிறைய இடத்துல வசனங்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது. இன்னும் இந்த தேர்தல் அறிக்கை, இது போகிற அறிக்கை ஒன்று படித்தாங்க பாருங்க. இந்த நாட்டிலேயே தேர்தல் நடக்குது, தேர்தல் விதிமுறைகள்லாம் இப்படி இருக்குது. ஏன்னா அவ்வளவு பாரம்பரியமாக அவ்வளோ அழகாக தேர்தல், அதாவது போருக்கே அப்படியெல்லாம் விதிமுறைகள் இருந்தது. ஆனால் சமீபத்தில் தேர்தலுக்கு எந்த விதிமுறையும் இல்லையே அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதை படிக்கும்போது பார்த்தா அடடா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. இந்த மாதிரி இதில் வந்து வசனங்கள் வந்து ரொம்ப உயிரோட்டமாக இருந்தது. அதை ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நடிக்கிறவங்க சில நேரங்களில் ஒரு சின்ன குழப்பம் வரும். என்னென்னா நல்லா பேசிட்டு இருக்கும்போது இந்த கிளாப்ஸ் அடிக்கிறதே சில நேரங்களில் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். ஐயோ இப்படி கிளாப்ஸ் அடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் வரும். ஆனால் இங்கே நடிக்கிறவங்க வந்து அதெல்லாம் கவலையே படாமல் கிளாப்ஸ் அடிக்கிறவங்க பாட்டில் அடிச்சுட்டு இருக்காங்க, இவங்க பாட்டில் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக நடித்தாங்க. அப்புறம் இன்னும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் வேல்பாரி. அதான் எப்பவுமே போட போட நிறைய பாலிஷ் ஆகும், ஆனால் இது பலமுறை போடப்பட்ட மாதிரி அவ்வளவு பாலிஷா இருக்குது. அதுக்கு காரணம் முதல் முறையே இவ்வளவு தூரம் இவ்வளவு சிறப்பாக வந்திருக்குன்னா எவ்வளவு ஒத்திகை பார்த்துருக்கணும், எவ்வளவு தூரம் சிறப்பாக எல்லாரும் உழைச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து
அதை பார்க்கும்போது புரியுது. ஸோ இது முதல் முறை, ஆனால் இன்னும் போட 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 இதனுடைய இது இன்னும் எவ்வளோ அழகாக வரும், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்க போகுது. இந்த தொழில்நுட்பங்களும் சரி, நடிக்கிறவங்க திறமையும் சரி, போக போக இன்னும் மெருகேற போகும்போது அதை பார்க்கணும் போல் எனக்கு ரொம்ப அவ்வளோ ஆசையாக இருக்குது. அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது. இதெல்லாம் முழு மூச்சாக இதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு அவர் இதை ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு பார்க்கும்போது அவருக்கு ஒட்டுமொத்தமான பாராட்டுகளை நம்ம தெரிவிக்கணும். என்னன்னா, கற்பனைகள் நிறைய இருக்குது, கற்பனையை மீறின நிஜங்கள் அப்படிங்கிறதும் இதில் ஆராய்ச்சி பண்ணி அவ்வளோ அவர் எழுதியிருக்காரு. எல்லாமே புதுசு புதுசாக கேட்கும்போது புதுசாக இருந்தது, பாடமாக இருந்தது. இவ்வளவெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருந்தது. ஸோ அதனால் இதை பார்த்ததுக்கப்புறம் இப்போ போய் என்கிட்ட இருக்கிற புக்கை முழுசாக அணுகுவோம், இன்னும் கொஞ்சம் படித்து பார்க்கணும். ஏன்னா நாடகத்தில் சிலதெல்லாம் நீங்கள் அந்த ஒரு 2 மணி நேரத்துக்காக சில விஷயங்கள் முக்கியமானதை மட்டும் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் விட்டுருப்பாங்க. அதெல்லாம் கூட படித்து பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அவ்வளவு பேர்த்துக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி நடித்தவங்க, மேடையில் நடித்தவங்க மட்டும் இல்லை, இந்த நாடகத்துக்கு பக்கபலமாக இருந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருமே அவ்வளோ சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் இது இந்த ஒட்டுமொத்த ஜெயின் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க தான் மொத்தமாக ஏன்னா இப்போ நாடகங்களில் பெண்களே ஆண்கள் வேடம் பார்க்குறதெல்லாம் என்ன, அதெல்லாம் போயிடுச்சு. ஒரு காலத்தில் ஆண்கள் தான் பெண்கள் வேடமே போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது இருந்தது. இப்போ பெண்கள் ஆண்களை வேடம் போட்டுக்கிட்டு முழுக்க முழுக்க அந்த ஜெயின் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டோட, அது கூட இந்த தடவை ஜூனியர்ஸ் தான் ஃபஸ்ட்டு, அவங்க தான் கொஞ்சம் மெயினாக அதிகமாக நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீனியர்ஸ் விட ஜூனியர்ஸ் தான் ரொம்ப நிறைய பேர் வந்ததில். ஸோ இவங்ககிட்டே இவ்வளோ திறமை இருக்கும்போது இன்னும் போக போக சீனியர் ஆகும்போது இன்னும் பாலிஷ் ஆவாங்க. ஸோ இன்னும் சிறந்த பல நாடகங்கள் இவங்களுடைய பேனாக்கு வலிமை அதிகம். இது மாதிரி உயிரோட்டமான ஒரு இதை எடுத்து இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்கும் போது ரொம்ப பாராட்டணும். அதே மாதிரி தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் என்னென்னா உங்களுடைய ஆதரவில் தான் எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் அடிக்கிற கிளாப்ஸ் தான் அவங்களுக்கு பெரிய ஊக்கமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.